ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு, இது எங்கள் ஊர் கிராமத்தில் நடந்த ஒரு திருவிளக்கு பூஜை தான். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல யுகங்களை தாண்டி எங்கள் ஊர் அகமலர்ந்த ஈஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நடந்த திருவிளக்கு பூஜை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணினாங்க. ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு பூஜை மாதிரியே இல்லை, அவ்வளவு சிறப்பாக இருந்தது. எல்லா விசேஷங்களும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இதோட வரலாறு நான் அடுத்த கும்பாபிஷேக வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பெண்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் ஐயர் பேசியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவருடைய ஸ்பீச் கேட்கும்போது நான் சொன்ன விஷயங்கள், அதாவது அவங்கள விட நம்ம பெரியவங்க கிடையாது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாமே அவரும் அப்படியே சொன்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஓகே, நம்ம இதைத்தான் நானுமே வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன், இதே ஐயரும் சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். நான் விளக்கு பூஜையில் கலந்துக்கல. அதாவது கலந்துக்கல அப்படின்னா, நான் விளக்கு பூஜை செய்யலை. ஏன்னா நான் இந்த அத்தைக்கு விஷயங்கள்லாம் செஞ்சதுனால 1 வருஷம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டேன். பக்கத்தில் இருந்து எல்லாமே பார்த்தேன், செஞ்சேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ சிறப்பாக நடந்தது திருவிளக்கு பூஜை. கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் தான். கிராமம் அப்படின்னாவே ஓரளவுக்கு சுற்றி வட்டார பகுதி எல்லாமே கொஞ்சம் பெரிய கிராமமாக தான் இருக்கும். சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் தூணுகுடி கிராமத்தில் நடந்த மிக சிறப்பான ஒரு திருவிளக்கு பூஜை தான் இது. இதில் என்னோடய மருமக, என்னோடய மக எல்லாருமே கலந்துக்கிட்டோம். எல்லோரும் என்னோடய தம்பி ஒய்ஃபுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே கலந்துக்கிட்டோம். ஆனால் நான் மட்டும்தான் தீபம் வச்சு பூஜை செய்யலை. ஆனால் பூஜையில் நான் எல்லா விஷயங்களுமே செஞ்சேன். சரிங்களா? அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதாவது பூஜை அப்படின்னா, ஒரு திருவிளக்கு பூஜைனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு சிறப்பாக, அவ்வளவு பொறுமையாக ஐயர் சொல்ல சொல்ல எல்லா பெண்களும் ரொம்ப பக்தி பரவசமாக அவ்வளோ ஒரு சூப்பராக வழிபாடு செஞ்சாங்க. அவ்வளோ நல்லாவும் இருந்தது. பார்க்குறப்பே பார்த்தீங்க அப்படின்னா, பல யுகங்களை தாண்டி இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. பல கஷ்டங்களை தாண்டியும் தான் நடந்தது. பல எதிர்ப்புகளை தாண்டியுமே இந்த கும்பாபிஷேகம் நடந்ததாக சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த அகமலர்ந்த ஈஸ்வரர், அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா 5 தெய்வங்கள் இருப்பாங்க. அகமலர்ந்த ஈஸ்வரர் பெரிய தெய்வம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர், முருகர், பைரவர், புஷ்பவள்ளி அம்பாள், இந்த தெய்வங்கள் எல்லாம் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிறாங்க. அது போக சின்ன சின்ன தெய்வங்கள் எல்லாம் இப்போ எடுத்தாந்து உள்ளே வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லா தெய்வங்களுக்குமே சிறப்பாக கும்பாபிஷேகம் நடந்தது. கும்பாபிஷேகம் நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்களும் இருந்தது. அதை நான் அடுத்த பதிவில், கும்பாபிஷேக பதிவில் நான் உங்களுக்கு அதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அது புல்லரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருந்தது. அவ்வளவு நல்லா இருந்தது. அந்த அகமலர்ந்த ஈஸ்வரர் இந்த பதிவு பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா செல்வ வளங்களையும் வாரி வழங்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும், மன நிம்மதியை கொடுக்கணும், எல்லாரும் மன நிறைவோடு சந்தோஷமாக செல்வ செழிப்போடு நிறைந்து வாழணும் அப்படின்னு நானும் மனதார வாழ்த்துறேன். கண்டிப்பாக இதை பாருங்கள். நிறைய ஸ்பீச் ஐயர் சொல்லியிருப்பாங்க. நம்ம வீட்டில் இது விளக்கு பூஜையில் தான் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்ம வீட்டில் தீபமேத்தையிலையும் இந்த ஐயர் சொன்னதை நாம் சிறப்பாக செய்யலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படியே பாருங்கள். குரு வாழ்க, குருவே துணை. குருவே துணை. குரு நிலை பெற்றது. அந்த குரு நமக்கு வழிகாட்டியா, அவர் எதுவும் பேசாம அமைதியா வழிகாட்டுறார் அப்படின்னு தான் இந்த ஆகமங்கள் சொல்றது. நம்ம ஆலயத்துக்குள்ள நிறைய குருமார்கள் இருக்கிறார். அதுல பிரதானமா இருக்கிறவங்க தென் திசையை நோக்கி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. அவர் சின்முத்திரையோடு இருக்கார். சின்முத்திரைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டவரல், இந்த ஆள்காட்டி விரல் இரண்டையும் சேர்த்து நடுவிரல், மோதிர விரல், சுண்டி விரல், இந்த 3 விரலையும் விலக்கி இருக்கிறார். இப்படி இருந்தால் இந்த 2 கையும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்தீங்கன்னா, உங்களுடைய சுவாச பயிற்சி, அதாவது சுவாச குழாயில் இருக்கக்கூடிய அந்த காற்று நல்லா சீரா ஏற்ற இருக்கிறது இல்லாம இருக்கும். அதுக்காகத்தான் இந்த முத்திரையை வச்சுக்கிறது. கையெடுத்து கும்பிடுறது ஒரு முத்திரை, நல்லா சமணம் போட்டு உட்கார்றது ஒரு முத்திரை, கால் ரெண்டையும் பாதத்தை கீழே வச்சு நிமிர்ந்து நிற்கிறது ஒரு முத்திரை, ஒருத்தரோட பேசும்பொழுது அவங்க கண்ணை பார்த்து பேசுறது ஒரு முத்திரை, அவங்கள்ட்ட பேசும்பொழுது பணிவா அடக்கமா அமைதியா பேசுறது ஒரு முத்திரை,
ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க பேசுறதுக்கு நேரம் கொடுத்து அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய வார்த்தைகளை அவங்களுக்கு பதிலா சொல்றதுக்கு நம்ம துவங்கிறது அது ஒரு முத்திரை. அப்ப முத்திரை அப்படின்னு அர்த்தம் கேட்டீங்கன்னா நம்ம முகத்தால், உடலால், மனதால், வாக்கால் வெளிப்படுத்தக்கூடிய அத்தனை செயல்களையும் ஒழுங்குமுறையோட செய்தால் அதுக்கு பேரு முத்ரா லட்சணம். இந்த லட்சணத்தை எடுத்து காட்டுறவங்க லோபாமுத்திரை அப்படிங்கிறவங்க. அவங்க யாருன்னு கேட்டா அகஸ்தியருடைய சக்தி. அகஸ்தியர் யாருன்னு கேட்டீங்கன்னா அகம் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தினுடைய இலக்கணத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்த மகரிஷி. இமயமலையிலிருந்து சிவபெருமானுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு தென் திசைக்கு வந்தவர். அவர் இந்த பகுதியில் வரும்பொழுது நிறைய சிவாலயங்கள்ல போய் ஆலயத்தில் இறைவனை தரிசனம் பண்ணி திருக்கல்யாண காட்சியை பார்த்ததுனாலதான் நமக்கு இத்தனை ஆலயங்கள் கிடைச்சது. அவர் அகத்துல மறந்து சிவபெருமானுடைய திருக்கல்யாண காட்சியை பார்க்கிறார் அவர் சென்ற இடங்கள்லாம். அது போலதான் நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்முடைய உள்ளத்தை மலர் செய்து அன்பு கலந்து எல்லா இடத்துலையும் நட்பு பாராட்டினால் எல்லாருக்குள்ளேயும் நம்ம இறைவனை காணலாம். அதை எடுத்து காட்டோட மட்டும் இல்லாம அதை செயல்படுத்துறதா விளக்குவது. இப்போ உங்க உடம்புக்குள்ள ஜோதி இருக்கு, நெருப்பு இருக்கு. அது எப்படி தெரியும்? தொட்டு பார்த்தா உடம்பு சூடா இருக்கா, சூடாவும் இருக்கு, குளிராவும் இருக்கு, எப்படி இருக்கு சொல்ல முடியல, எப்படி இருக்கு. ஆனா உடம்புக்கு நோவு வரும்பொழுது டாக்டர் போய் காமிச்சோன்னா இல்லப்பா உனக்கு வெப்ப ஆற்றல் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ரொம்ப கவனமா இருக்குன்னு சொல்றாங்க, கொஞ்சம் கூடுதலா இருக்கு, காய்ச்சல் வந்துருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் நமக்கு தெரிந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களை சரி பண்ணிட்டோம்னா, விரதம் இருந்து நம்ம நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்டோம்னா சீராயிடும். அப்ப உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் அப்படிங்கிற வெப்ப ஆற்றல் சீரா இருந்தால் ஆரோக்கியமா இருக்கும். அந்த ஆற்றல் சீரா இருந்தால் மட்டும்தான் நாம் செயல்படும் பொழுது நல்லதை செய்ய முடியும், நல்லது செய்ய முடியும். உடம்புல எங்கேயாவது நோவு இருந்துன்னா செய்ய முடியுமா? மனசுல எங்கேயாவது நோவு இருந்ததுன்னா நம்ம செயல்பட முடியுமா? செயலிட்டு போயிடும் இல்லையா? ஒரு வருத்தப்படும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் செயல்பட முடியாது. அளவுக்கு அதிகமான சந்தோஷம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அப்பவும் மனிதனால செயல்பட முடியாது. ரொம்ப அளவுக்கு அதிகமான வருத்தம் வந்தாலும் செயல்பட முடியாது. அப்போ இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் அதை கடந்து போறதுக்கு தெரியணும். அதுக்கு பயிற்சி வேணும். அந்த பயிற்சி தான் இது. நம்ம வீட்டுல ஒரு அகல் விளக்குல ஒரு தீ போட்டு ஒரு எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு அல்ல பசனை விட்டு விளக்கெண்ணெய் விட்டு ஒரு விளக்கு ஏற்றணும். அதுக்கு முன்னால உட்கார்ந்து என்னுடைய பணியை நான் துவங்க போறேன். வீட்டுல துவங்கிறதுக்கு முன்னால என்னுடைய உயிரையே இந்த ஜோதியை எழுதி வச்சிருக்கேன். இந்த நெருப்பு எப்படி என்னால் உருவாக்கப்பட முடியாததோ அது போல இறைவன் என்னால பார்க்க முடியாத ஒரு பரம்பொருள், மறைபொருள். ஆனா எல்லாருக்குள்ளேயும் நான் உங்களை பார்க்கிறேன். நான் செய்யக்கூடிய செயல்ல எந்த விதமான தடையும் இல்லாம எனக்கு ஆரோக்கியத்தையும் அமைதியும் கொடுத்து நான் நல்லது செய்யறதுக்கு எனக்கு உற்ற துணையா இருக்கணும் இறைவான்னு அந்த தீபத்துக்கிட்ட வேண்டிட்டால் அன்றைய பொழுது நல்லா இருக்கும். பகல் பூரா வேலை பார்த்துட்டு மாலை பொழுதுல சூரியன் மறையறதுக்கு முன்னால வீட்டுல விளக்கேற்றி வச்சுட்டு முன்னால உட்கார்ந்துட்டு சில தோத்திர பாக்களை சொல்லிட்டு இன்றைய பணி பகல்ல நான் நல்ல விதமா செய்துட்டேன், என்னுடைய பணியை திருப்தியா குடும்பத்துக்கு ஒழுங்குது நான் செய்துட்டேன், சமுதாயத்துக்கு ஒழுங்குது நான் செய்துட்டேன், இனிமே நான் இரவு ஓய்வு எடுக்க போறேன், உறங்க போறேன். தூங்குவது போல் சாக்காடு, விழிப்பது போல் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. வெளியும் சாக்காடுன்னா என்ன தெரியுமா? தூங்கிட்டு இருந்தா குளிச்சாத்தான், ஒழிச்சுக்கிறேன்னா வேற ஆயிடும். ஆகையால தூங்குறதுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிறந்த மனிதனுக்கு தேவையான ஒரு பயிற்சி. அதுதான் இன்றைய தினம் நாம் செய்த விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் புது மனிதனா நம்ம மறுபடியும் எழுந்திருக்கிறதுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இரவும் வெளிச்சத்திலையும் இருப்போம், வெளிச்சம் இல்லாம இருட்டிலையும் வாழும், இன்பத்திலையும் இருப்போம், துன்பத்திலையும் இருப்போம். இரண்டையும் சமம் செய்து பார்க்கறது தான் வாழ்க்கையினுடைய தத்துவார்த்தமான விஷயங்கள். அது விளக்கு பூஜை பண்ணும்பொழுது ஒன்னா நமக்கு புரிய வரும். இப்போ நம்ம அந்த தூய சிந்தனையில விநாயகருடைய வழிபாடு செய்யப்படும். தமிழர்கள் உள்ள தண்ணீர்ல கொஞ்சம் மஞ்சள் அல்லது சந்தனம், கொஞ்சம் மலர்கள். தமிழர்கள் உள்ள தண்ணீர்ல நதியில எங்க இருந்தாலும் அந்த தண்ணீர்ல பூக்கள் விழுற மாதிரி பார்த்துக்கணும். பிளாஸ்டிக் விழுற மாதிரி பார்க்க கூடாது. அதை பார்த்து முடித்தீங்களா? இப்ப நல்லா சொல்லுங்க. ஓம் வைக்கிறேன் ஏ கங்காதேவியே, இந்த புனிதமான நீரிலிருந்து நான் செய்யக்கூடிய செயல்களை தூய்மையாக்குவேன் அப்படின்னு வேண்டிக்கணும். பூவும் தண்ணீரும் கலந்து வலதுகையில் எடுத்துங்க, உங்க மேல தெளிச்சு கொஞ்சம் போல எடுத்து உங்க மேல தெளிச்சு பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் தெளிங்க. பிள்ளையார் பிடிச்சு வச்சுங்க. அந்த பிள்ளையார் கொஞ்சம் சந்திரம் குங்குமம் சாத்திக்குங்க. முடிஞ்சவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மஞ்சள் பிள்ளையார் பண்ணிக்கிறாங்க, அதுலேயே கொஞ்சம் போற மஞ்சள் எடுத்து அரிசியில கலந்து மஞ்சள் அரிசியா கலந்துக்கணும். அதுக்கு பேர் அக்ஷதைன்னு பேர். ஏன்னா மஞ்சள்ங்கிறது கிருமி நாசினி. அரிசி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ளே ஹரிசி இருக்கு இல்லையா, சிவபெருமானுடைய ஆற்றல் இருக்கு. அதுதான் நம்ம உடம்புக்குள்ள செயல்படக்கூடிய
நாட்களா வரப்போறது. ஆகையினால அந்த அரிசியை நம்ம பயன்படுத்தும் பொழுது மஞ்சள் கலந்து இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தன்னை பிள்ளையார் மேல ஒரு சொட்டு தண்ணீர் விடுங்க. சமஸ்த உபசாரானு அர்க்கியம் சமர்ப்பயாமி. இப்போ ஒரு ஊதுபத்தி ஏத்தி வாழைப்பழத்தினுடைய தண்டுக்கு பக்கத்துல, வாழைப்பழத்துக்கு நடுவுல குத்தக்கூடாது, ஒரு ஓரத்துல குத்தி வச்சு குத்துறதுக்கான ஊதுபத்தி ஏத்தி வரமா ஒருத்தர காப்பத்து குத்தி வச்சு விநாயகருக்கு தூப ஆராதனை ஊதுபத்தி ஏத்தி காமிக்கிறது. கருத்தா மகாகணபதியை மகா தூபம் தெளிவியதி கை மணி இல்லையா, அதை கை எடுத்து ஒரு பத்தி பார்த்தக்கூடாது. ஆகமார்த்தம் தேவானாம் கவலார்த்தம் சத்திர தேவதாத்மான மணி எப்படி வச்சிருக்கோம். மீண்டும் மலர்களும் நீரும் சேர்ந்து எடுத்துக்க. ஒரே ஒரு பழம், அந்த பழத்தை மட்டும் தண்ணீரால் தெரியல, அந்த பழத்தை பூனால தொடுங்க. பூ கை வச்சுட்டு விநாயகருக்கு அப்படியே ஈடுபாடு எல்லாரும் உங்களை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தை ஏற்றிக்க. நம்ம கொலை போடுவோமா? விளக்குல நிறைய ஆழம் இருக்கு, அது என்ன நிறைய இருக்குன்னா ஒரு விளக்கு ஏற்றினா ஒரு பலன், 2 விளக்கு ஏற்றினா இன்னொரு பலன், 1000 விளக்கு ஏற்றினா ஒரு பலன் தான் சொல்றாங்களே ஜோதிடர்கள். அவங்க சொல்றதுல பொய் கிடையாது, உண்மை இருக்கு. ஆனா ஒரு விளக்க ஒழுங்கா ஒழுக்கமா பிரியமா ஏற்றினீங்கன்னா எல்லா பலனும் கிடைக்கும். அதை முதல்ல ஒழுங்கா ஏற்றுவோம். அதுக்கப்புறம் பல விளக்குகளை ஏற்றி நம்ம எல்லாருக்கும் விழிச்சு சிறப்புனால முடிஞ்சவங்க 5 முகத்தை ஏற்றிக்க. கையில கொஞ்சம் அக்ஷதையும் மலர்களும் எடுத்துக்க. மஞ்சள் அரிசியும் மலர்களையும் கையில் எடுத்துங்க. விளக்கு ஏற்றிடும். அப்பதான் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். எங்க உட்கார்ந்தாலும் நிமிர்ந்து உட்காரணும். முடியெல்லாம் அப்படி பறக்க விடக்கூடாது, நல்லா முடிஞ்சுக்கணும். இந்த குழந்தைய கூட்டு உன்னைதான் சொல்ற முடிஞ்சுக்கணும். ரப்பர் பேண்ட் போடு. கையில மலர்கள் எடுத்துங்க. கையில இப்ப அம்பாளை புட்பவல்லி தாயார தெய்வத்தை குல தெய்வத்தை அதையும் தாண்டி உங்களுடைய உயிரை அது துணை. ஆகினால சீரா சேர்ந்துட்டா விளக்கு ஒளியினுடைய வகுப்பு. மலர்களும் மஞ்சள் அரிசியும் கையில் எடுத்துங்க. இப்போ உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிரோடு கலந்து ஒளியை நல்லா கண்குள்ள பாருங்க. அது நெருப்பு. ஆனா நீங்க அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உடம்புல ஒரு குளிர்ச்சி தன்மை வரும், உடம்புல ஆரோக்கியம் வரும். அது கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் மறந்துருங்க. அந்த ஒளியை பாருங்க. கையில மலர்கள் எடுத்துங்க, நிமிருங்க, கையை கும்பிட்டுங்க, சொல்லுங்க ஓம் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே பசும்பன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு உடம்போல எண்ணெயிட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தோம் எங்கள் குடிவிளங்க. அன்னையே புஷ்பவல்லி தாயே, இந்த ஜோதியே வடிவமாக நீ உண்டு. உன்னுடைய கிருபையானது அருளானது என்றென்றும் எங்கும் எப்பொழுதும் என் உயிரோடு கலந்து இருப்பதை நான் உணர்கின்றேன். மகாபாகியம் தந்தருளும் புஷ்பவல்லி அன்னையே, என் அருகிருந்து என்னை காப்பாற்றம்மா. எங்களுடைய பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா, பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா. அல்லும் பகலும் அருகிருந்து என்னை காப்பாற்றும் அம்மா. வந்த வினயகத்தி மகாபாகியம் தந்தருளும் மகாலட்சுமியினுடைய வடிவமே தீபலட்சுமியே, புஷ்பவல்லி அன்னையே, இந்த தீப ஒளி வடிவமாக உன்னை போற்றி மகிழ்கின்றேன். ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி போற்றி. அந்த குத்துவிளக்கினுடைய பாதத்துல மலர்களையும் மஞ்சள் அரிசியும் அப்படியே சமர்ப்பணம் பண்ணிடுங்க, போட்டுடுங்க. அப்படியே நீங்க போடக்கூடிய இடம் எங்க இருக்கு? குத்துவிளக்கூடிய கால். அந்த கால் எப்படி இருக்கு? உங்க கால் 2 இருக்கு, உங்களுக்கு பாதம். ஆனா குத்துவிளக்கினுடைய கால் எப்படி இருக்கு? வட்ட வடிவமா ஒண்ணுதான் இருக்கு. எந்த இடத்துல ஆரம்பிக்கிறதோ மறுபடியும் அங்க வந்து முடியும். உங்க 2 காலும் அப்படித்தான். நீங்க நல்ல நோடிக்கு நடந்து போனீங்கன்னா உங்களை கொண்டே நல்ல இடத்துல விட்டுடும்.
நீங்க கெட்டதை நோக்கி நடந்து போனீங்கன்னா உங்களை கெடுதல் நோக்கி கொண்டு விடும். அப்போ ஓம்ங்கிறது தான் எல்லாருக்கும் பொதுவானது. ஆகினால அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை நீங்க சொல்லுங்க, அதுதான் வேதம். நான் சொல்லக்கூடிய நாமாவளியை காதுல கேளுங்க. குங்குமத்தை குத்துவிளக்குடைய பாதத்துல போடுங்க. ஒரு வெத்தலை இருந்தா ஒரு வெத்தலை எடுத்து பாதத்துல வச்சுக்கங்க. அதுல போட்டீங்கன்னா நீங்க எடுத்துக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். ஒரு வெத்தலை சொல்லுங்க, ஓம் சொல்லுங்க. ஸ்ருதிமத்தி நமஹ, ஓம் சத்தமா சொல்லணும். ஸ்ருதி சமஸ்தூத வைபவாயி நமஹ, ஸ்ருதி சமஸ்தூத வைபவாயி நமஹ, சுமங்கல்யி நமஹ, சுககண்டி நமஹ. சத்தமா ஓம் சொல்லுங்க. ஓம் ஆரோக்கியமா இருப்பீங்க, வியாதி எல்லாம் போயிடும் நீங்க சொன்னா. சொல்லுங்க இப்ப ஓம்காரத்தை சொல்லுங்க. சர்வமங்கள பிரதாயகாஜி நமஹ, ராஜராஜேஸ்வரி நமஹ, சௌபாகியதாயினி நமஹ, சர்வமங்களாஜி நமஹ, சக்கரிதாயினி நமஹ, சுமங்கல்யி நமஹ, சுககண்டி நமஹ, சுவேஷாக்யாஜி நமஹ, சுவாசினி அர்ச்சன பிரீதராஜி நமஹ, ஆசோபனாஜி நமஹ, பிந்து தர்ப்பண சந்துஷ்டாஜி நமஹ, பூர்வஜாஜி நமஹ, திரிபுராம்பிகாஜி நமஹ, தசமுத்ரா சமாராத்யாஜி நமஹ, திரிபுராசி வசங்கத்யி நமஹ, ஞானமுத்ராஜி நமஹ, ஞானகன்யாஜி நமஹ, ஞானயஜ்ஞேய ஸ்வரூபிணி நமஹ, அனகாஜி நமஹ, அத்புத சாரித்ராஜி நமஹ, வாஞ்சிதார்த்த பிரதாயினி நமஹ, அதிசய கருணாஜி நமஹ, ஆபானகோப விதிதாஜி நமஹ, சர்வானுலிங்க சாசனாஜி நமஹ, ஸ்ரீ சக்கரராஜ நிலையாஜி நமஹ, ஸ்ரீமத் திரிபுர சுந்தர்டி நமஹ, ஸ்ரீ சிவாஜி நமஹ, ஸ்ரீ சிவசக்தி ஐக்கிய ரூபிணி நமஹ, ஸ்ரீ லலிதாம்பிகாஜி நமஹ, ஓம் மாதிலக்ஷ்மி நமஹ, ஓம் தனலக்ஷ்மி நமஹ, ஓம் தானியலக்ஷ்மி நமஹ, ஓம் சந்தானலக்ஷ்மி நமஹ, ஓம் சௌபாகியலக்ஷ்மி நமஹ, ஓம் வீரலக்ஷ்மி நமஹ, ஓம் விஜயலக்ஷ்மி நமஹ, ஓம் அன்னலக்ஷ்மி நமஹ, ஓம் புஷ்பவல்லி அம்பிகையே நமஹ, ஓம் தீபலக்ஷ்மி பரதேவதாயை நமோ நமஹ. குங்குமத்தை மீதம் இருந்தா அது அடுத்து சொல்லக்கூடிய அர்ச்சனைக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லா போற்றி என்பார். ஆதிலக்ஷ்மியே போற்றி, தனலக்ஷ்மியே போற்றி, தானியலக்ஷ்மியே போற்றி, சந்தானலக்ஷ்மியே போற்றி, சௌபாகியலக்ஷ்மியே போற்றி, வீரலக்ஷ்மியே போற்றி, விஜயலக்ஷ்மியே போற்றி, அன்னலக்ஷ்மியே போற்றி, இச்சாசக்தியே போற்றி, கிரியாசக்தியே போற்றி, ஞானசக்தியே போற்றி, பராபரையே போற்றி, காமாட்சி தாயே போற்றி, மகா சரஸ்வதியே போற்றி, மகாலட்சுமியே போற்றி, மகா துர்க்கையே போற்றி, புஷ்பவல்லி அன்னையே போற்றி போற்றி, தீபலட்சுமியே போற்றி போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி போற்றி. இப்ப இன்னொரு ஊதுபத்தி பாருங்க, எல்லாரும் ஊதுபத்தி எடுத்து காமிங்க. இங்க ஐயாவும் பார்க்கலாங்க, வாங்க கூட சேர்ந்து. தசாங்கம் துர்குலோபேதம் சுமந்தன் மனோகரம் ஆகிரியம் சர்வதேவானாம் தூபோயம் பிரதிக்கலாம் தூபமாக்கலாம் வைராமி. ஊதுபத்தியை கீழே வச்சிருங்க, குத்து விளக்கக்கூடிய. அதுக்கப்புறம் வெத்தலையும் பார்க்கையும் தோணும். இதான் முறை. இப்ப பூவை கையில வச்சுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த குத்து விளக்க பார்க்கணும். கையில பூவை கையில வச்சிருந்தபடியே நீங்க என்ன சொல்லணும்? நான் சொல்ற மந்திரத்தை சொல்லணும். ஓம் பிராணாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, விதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, பிரம்மணே ஸ்வாஹா, பிரம்மணிம ஆத்மன்னு அமிர்தத்வாயா. அந்த பூவை குத்தோடக்கூடிய பாதத்துல வச்சிருக்கு. இன்னொரு கரண்டி தண்ணீர் எடுத்து அந்த குத்தோடக்கூடிய பாதத்தை விட்டுருக்கு. விட்டுட்டு சூடத்தட்டில் சூடனை வச்சுக்கிண்டு மெதுவாக அதை ஏற்றிக்கிண்டு அப்புறம் பலமா காமிங்க. சூட தீபாராதனை காமி. என்ன சொல்லிட்டு காமிப்பீங்க? ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. நான் நீங்க சொன்ன மாதிரி சொல்றேன். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி
நாராயணி நமோஸ்துதே. அந்த ஜோதி இப்படி முன்னாடி மேல தூக்கி காமிங்க. எங்களுக்கு நெருங்கினதுக்கு அழகா இருக்கு. குத்துவளத்துக்கு அப்பால் வச்சிருங்க சூழலி வார காமிச்சிட்டு குத்துவளத்துக்கு அப்பால் வச்சுட்டு கையில கொஞ்சம் பூ எடுத்து அந்த வரமா சுத்தி குத்துவளத்துடைய பாதத்தை வச்சுட்டு சூடனுக்கு முன்னாடி அப்படி கையை காமிச்சு கண்டு ஊத்தி. சூடனை தொடக்கூடாது, தொட்டா கையை சுடுங்க இல்லையா? அப்ப கையை அப்படி காமிக்கணும், பாவனையா இப்படி காமிச்சுட்டு கண்டு ஊத்திக்கணும். அதுதான் கிட்ட போய் அந்த சூடனுக்கு கிட்ட கையை கொண்டு போயிட்டு இழுத்தீங்கன்னா என்ன ஆகும்? சேர்ந்து காத்து வந்து சூடனி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி. கருத்து ஒன்று என்ன, கருத்து ஒன்று என்ன, வஞ்சக நான் ஒன்று பேச, வஞ்சக நான் ஒன்று பேச, புலால் கமழும் புலால் கமலும் மெய்யொன்று சார, மெய்யொன்று சார, நாங்கள் செய்கின்ற இந்த தீப பூஜையில் அன்னையே அன்னையே புஷ்பவல்லி தாயே தீபலட்சுமியினுடைய வடிவமாக நீ உண்டு. நீ இருந்து எவ்வாறு எங்களை ஆட்கொள்வாயோ கல்லாத பிழையும் கருதாத பிழையும் கசிந்து உருகி நில்லாத பிழையும் நின் 5 எழுத்தை சொல்லா பிழையும் தொழா பிழையும் தொழுகாத பிழையும் எல்லா பிழைகளையும் பொறுத்து அருள்வாய் அகமலர்ந்த ஈஸ்வரனே. என்ன சாமி எல்லா பூஜையும் செஞ்சுட்டு அந்த பிழை செஞ்சேன் இந்த பிழை செஞ்சேன். ஒரு வாழ்த்துப்பா பாடிட்டு அந்த நீங்க மலை ஏற்றி வச்சுட்டு உங்க பொருட்கள்லாம் பத்திரமா எது கொடுத்துருக்காளோ அதில் எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் வரிசையா இதே மாதிரி நெரிசல் இல்லாம மெதுவா போய் தேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சக்தி. தீபத்தை மலையேற்றிங்கப்பா, குளிர் வச்சுங்க. கீழே எந்த பொருளையும் விடக்கூடாது. எல்லா நிர்மாணங்களையும் நீங்க கையில் எடுத்துடணும். ஒருவராக வாங்க. நாளைக்கு மதியம் ஒரு 3 மணிக்கு மேல யாகசார பூஜைகள்லாம் துவங்கிடுவாங்க. 6 மணிக்கெல்லாம் பிம்பஸ்தாபனம் சொல்லக்கூடிய திருமேனிகள் எல்லாம் பண்ணிட்டு 4 கால யாகங்களையும் சிறப்பு செய்து புதன்கிழமைக்கு மகா பாடுகிறோம். வெளியில சுத்தி அவனுக்கு இப்பைக்கு நான் தான் அத்தை. சொல்லிட்டு தான் போகட்டுமே, விடுங்களே.